பிரைஸ் தி லார்ட் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை இந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சில பேர் நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லைன்ட்டு. இல்லைங்க, உங்களை நேசிக்க இயேசு கிறிஸ்தர் ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் எப்பொழுதும் உங்க மேல அன்பா இருக்கிறார். இந்த வீடியோல நம்ம என்ன கேட்க போறோம்னா, இயேசு கிறிஸ்தனோட அன்பு, லவ் ஆஃப் காட். இது அவருடைய அன்பு பற்றி தாங்க. மற்றபடி எந்த விதமான ரிலிஜியஸ் பத்தியும் மத பத்தியும் மத மாற்றத்தை பத்தியும் வீடியோ கிடையாதுங்க. அவருடைய அன்பை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். இயேசு கிறிஸ்துவோட அன்பு அப்படின்னா என்ன? அன்புனா என்ன? அன்புனா இன்னொரு மீனிங் லவ். நம்ம அப்பா அம்மா மேல லவ் வச்சிருப்போம், நம்மளுக்கு பிடிச்சவங்க மேல லவ் வச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு விதமான அன்புங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனோட அன்பு ஒருபோதும் மாறாதுங்க. மனுஷரோட அன்பு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் மாறலாம், ஆனா தேவனோட அன்பு ஒரு பொழுதும் மாறவே மாறாதுங்க. என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இயேசுவினோட அன்பை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகளை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்றேன். முதலாவதாக, தேவன் இந்த உலகத்தை 5 நாள் வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரன் மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்தையுமே உண்டாக்குறாருங்க. 6வது நாள் மனிதனை உண்டாக்குறாரு. மண்ணால மனிதனை உண்டாக்கி அவரோட சாயலாகவே அவரோட சுவாசத்தை கொடுத்து ஆதாம் ஏவால உண்டாக்குறாருங்க. அப்புறம் ஏதேன் தோட்டத்துல அவங்க சந்தோஷமா தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த தோட்டத்துல இருக்க ஒரு மரத்தின் கனிய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், சர்ப்பத்தின் வடிவத்துல வந்து ஏவால அவங்கள இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லி அவங்கள வஞ்சித்து அவங்கள பாவத்துக்கு அடிமை ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாலுமே அவருடைய வார்த்தையை கீழ்படியாம பூமிக்கு தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பூமியில வாழ்க்கையை தொடங்குறாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த பூமியில மனுஷ ஜெனரேஷன் உண்டாச்சுங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமான பாவங்கள் இந்த உலகத்துல பெருக பெருக அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கன்னி மரியா அவனோட வயிற்றுல பிறந்து இந்த பூமியில 33 வருஷம் ஊழியம் செய்யறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய அற்புதங்கள் செய்யறாங்க, நிறைய விதமான போதனைகள் செய்யறாங்க. அன்பை பத்தி தாங்க அவரு அன்பை பத்தி தாங்க போதிக்கிறாருங்க. உங்களோட விரோதிகளை நேசிங்கன்னு சொல்றாருங்க. அதுதாங்க தேவ அன்பு. விரோதிகளை நம்மளால நேசிக்க முடியுமா? விரோதிகளை நேசிக்கணும், உன்னை போல் பிறரை நேசிக்கணும்னு இன்னும் அநேக விதமான போதனைகளை ஏசப்பா சொல்லி கொடுக்குறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாட்களுக்கு பிறகு அவரு செய்த எல்லா அற்புதங்கள் எல்லாமே பாக்குறாங்க, ஜனங்க பாக்குறாங்க. ரோமன் அதிகாரியான அந்த டைம்ல பிலாத்து ராஜ்ய டைம்ல தான் ஏசப்பால சிலுவையில போடுறாங்க. சிலுவையில ரத்தம் சிந்தி நம்ம இந்த உலகத்துல பாவம் அதிகமா ஆச்சு இல்லைங்களா? இந்த பாவத்துக்கு எல்லாமே அந்த ரத்தம் சிந்தினதுதான் பதில். அந்த ரத்தம் சிந்தி நம்மளுக்காக நம்ம பாவத்துல விடுதலை பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி. நம்மளுக்கு தெரியாம எத்தனையோ பாவங்கள் சேர்ந்திருக்கலாங்க. அவர் நம்மளுக்காக அந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெளிந்து ஏசப்பா இன்னமும் நம்ம கூட ஜீவனமா இருக்கிறாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அவரை தேவனா பார்க்காம அப்பாவா பாருங்களேன். அப்பா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கல்ல. ஒரு அப்பா நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் அப்பா விட்டு போயிடுவாங்களா? போக மாட்டாரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் தேவனோட அன்புங்க. இந்த ஸ்டோரி எதுக்கு நான் சொன்னேன்னாக்கா, இப்போ ஒரு மனுஷனோட அன்பு எது வரைக்கும்னா, உங்களுக்காக என்னதான் செய்யலாம். உயிரை கொடுக்க முடியுமா? இல்ல நம்மளுக்காக ரத்தத்தை என்ன சிந்த முடியுமா? நம்ம செய்த பாவத்துக்காக அவருக்கு தெரியும். இப்போ எல்லாருமே பிறக்கிறது எதுக்குங்க? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வாழத்தான் பிறக்குது. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டி வாழத்தான் பிறக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு சிலுவையில அறிந்து நம்மளுக்காக பிளட் ரத்தத்தை சிந்துவார்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அவரை ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக ரத்தத்தை சிந்து நம்மள இந்த பாவத்துல இருந்து மீட்டு இருக்கிறாருங்க. இப்ப சில பேர் கேட்கலாம், இப்ப அவர் ரத்தம் சிந்திட்டாரே, நம்ம பாவி இல்லையா? இல்லைங்க, அவரு ரத்தம் சிந்தியது உண்மை.
இப்போ உங்களுக்காக அந்த ரத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேவிங் மாதிரி. நீங்க அவர்கிட்ட போயிட்டு மனசார உங்களோட எந்த பாவத்தையும் நீங்க ஒப்பு கொடுத்து அது ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் அந்த பாவத்தை சுத்திகரிக்கும். அது அந்த ரத்தம் எனி டைம் உங்களுக்காக ஒரு சேவிங் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்னா, அவ்வளோ நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து இன்னமும் ஜீவனா இருக்கிறார் பாருங்க, அதுதாங்க அன்பு. ஸோ நம்ம மனுஷரோட அன்பை பார்க்கலும் தேவனோட அன்பு ரொம்ப பெரியதுங்க. இனி யாருமே என்ன நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. மனுஷரை விட உங்களை அதிகமா நேசிக்க தேவனே இருக்கிறாருங்க. ஸோ நம்மளும் தேவனை போல ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கலாம், நம்ம விரோதிகளை நேசிக்கலாம், அன்பா இருக்கலாம், அவரோட அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். தேங்க்யூ ஆல்.